வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், ESG ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். இன்னைக்கு அனீமியா. என்ன சார் அனீமியா? ரத்த சோகைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒருவருடைய உடம்புல ரத்தம் குறைவாக இருந்தால் அது அனீமியா அப்படின்னு. ரத்தம் குறைவு அப்படின்னு சொல்கிறத விட உள்ளே இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின்னா என்ன? இந்த ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடலில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உடலுடைய திசுக்களுக்கெல்லாம் போகுது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நுரையீரலுக்கு மூச்சு காற்று மூலம் வெளியே கொண்டு வருது. அப்போது இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம இருதயத்திற்கு உடலில் இருக்கிற எல்லா ரத்த ஓட்டம் இருக்கிற இடங்களுக்கு இது பெட்ரோல் மாதிரி. சொல்லப்போனால் லைஃப் லைன். அப்போது அனீமியாங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். குழந்தைகளை பார்க்குறோம், கர்ப்பிணி பெண்களை பார்க்குறோம், வளர்கிற பெரியவங்களுக்கு பார்க்குறோம். என்னென்னா இந்த அனீமியாவுக்கு ஒரு காரணம் இல்லை. இது 3 முக்கிய காரணங்கள்னால ஒருவருக்கு இந்த ரத்த சோகை வரலாம். ஒன்று, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் இரும்பு சத்து குறைவாக இருந்தால். ஏன்னா அந்த ஃபெரஸ் அப்படிங்கிறது அந்த ஹீமோகுளோபினுக்கு மிக மிக அவசியம். இரும்பு சத்து இல்லாமல் சாப்பிடும் பொழுது, அதாவது டிஃபிஷியன்சினால் அனீமியா வரலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ரத்தமானது நமக்கு தெரியாமலேயே வெளியில் போகலாம். எப்படி? மூலவியாதி இருந்தால் வெளியே போகும், வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் அதன் காரணமாக ரத்தம் கசிவாகும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ரொம்ப அதிகமாக ரத்தப்போக்கு இருந்தாலோ, தொடர்ந்து ரத்தமானது ஏதாவது நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ கசிவு இருந்தாலும் இந்த மாதிரி அனீமியா வரலாம். மூன்றாவது, உருவாகிற ரத்தமானது நம்ம உடம்புலேயே ஏதாவது ஒரு இடத்துல அது ஹீமோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரத்தமானது அந்த ஒரு உடம்பை எதிர்த்து அந்த ரத்தத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஹீமோலிட்டிக் அப்படிங்கிறது காரணமாகவும் அனீமியா வரலாம். அது ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட், சப்ளை டிஃபெக்ட் ஆர் லைசிஸ். 3 காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பொதுவாக ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 கிராம் 14 கிராம் வரைக்கும் இருக்கணும். பெண்ணுக்கு ஒரு 12 கிராம் அந்த மாதிரி ஹீமோகுளோபின் அளவு 100 ml இருக்கணும். 10 கிராமுக்கு கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக எதனால் இது கம்மியாக இருக்குது என்று தெரிந்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கணும். 7 கிராமுக்கு கீழே இருந்தால், அவசியம் இருந்தால் அதற்குரிய இன்ஜெக்ஷன்ஸு ரத்தமே கூட கொடுக்கணும். அதனால் தயவு செய்து அனீமியாவை உதாசீனப்படுத்தாதீர்கள். புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா பல விஷயங்களுக்கு இந்த அனீமியா ஒரு முதல் கட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதை பற்றி மேலும் விவரமாக பின்னால் சொல்கிறேன். வணக்கம்.